அன்னைக்கு டோக்கியோவோட ரயில்வே ஸ்டேஷனில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த 16 வயசு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு தன்னோட கோவர்க்கர் கூட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்கான். சினகாவோ ஸ்போர்ட்ஸ் லேண்டை தாண்டி போகும்போது அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அங்கே இருந்த பப்ளிக் ஃபோன் பாக்ஸ் பக்கத்தில் 10 yen காயின் கிடந்திருக்கு. அதை அந்த கூட வந்த கோவர்க்கர் எடுத்திருக்காரு. அப்போ அந்த பையன் அங்கே இன்னொன்னையும் நோட் பண்ணுறான். அந்த ஃபோன் பாக்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணப்படாத ஒரு கொக்கோகோலா பாட்டில் இருந்திருக்கு. அன்றைக்கி ரொம்பவே லக்கியான நாளுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு தன்னோட வீட்டுக்கும் போயிருக்கான் அந்த பையன். வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே லேட்டான காரணத்தினால நைட்டு 1 மணி அளவில் தான் எடுத்துகிட்டு வந்த அந்த ட்ரிங்கை குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி குடிக்கும்போது அந்த கொக்கோகோலாவோட டேஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்திருக்கு. அந்த ட்ரிங்கில் ஏதோ தப்பாக இருக்குன்னு உணர்ந்த அந்த பையன் உடனே ஓடி போய் சிங்கில் தன்னோட வாயை கழுவ முயற்சி பண்ணும்போது அவனுக்கு வாமிட் வந்திருக்கு. வாமிட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அன்கான்ஷியஸ் ஆகி நில குழஞ்சு தரையில் விழுகிறான். பயந்து போன பேரண்ட்ஸ் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட்டும் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தீவிரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டும் டாக்டர்ஸால் அவனை காப்பாற்ற முடியலை. இதனால் அந்த 16 வயசு பையன் அன்னைக்கு இறந்தும் போகிறான். அந்த பையனோட இறப்புக்கு காரணமாக மெடிக்கல் ஸ்டாஃப்ஸால் சொல்லப்பட்டது சயனைடு பாய்சனிங். அந்த பையனோட கோவர்க்கர்ஸால் அந்த கொக்கோகோலா பாட்டில் பற்றி போலீஸ்க்கு தெரிய வருது. உடனே அவனோட வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த கொக்கோகோலா பாட்டிலை கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் டீம் உதவியோட அந்த பாட்டிலை எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எக்ஸாமின் பண்ணதில் அந்த ட்ரிங்கில் சோடியம் சயனைடு மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு நபர் இறந்து போயிருக்கதா தகவல் வருது. முதல் மரணம் ஏற்பட்டு சுமார் 7 மணி நேரம் கழித்து அந்த மரணம் ஏற்பட்டிருக்கு. காலையில் 8:15 மணி அளவில் 46 வயதான நபர் ஹைவே பக்கத்தில் இருக்க ஒரு ஃபோன் பாக்ஸில் இருந்து ஒரு கொக்கோகோலா பாட்டிலை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஃபஸ்ட்டு பாட்டில் இருந்த ஃபோன் பாக்ஸுக்கும் இந்த ஃபோன் பாக்ஸுக்கும் வெறும் 600 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த நபர் ரோட்டில் வாமிட் பண்ணி மயக்கமான நிலையில் தரையில் விழுந்து கிடந்திருக்காரு. அங்கேருந்து 100 மீட்டர் தூரத்தில் ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு கொக்கோகோலா பாட்டிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் அந்த நபர் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்படுது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரையும் டாக்டர்ஸால் காப்பாற்ற முடியலை. 2வது பாட்டிலை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பாட்டிலில் இருந்த அதே பாய்சன் தான் இதுலேயும் இருக்கதா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்டு ஷாக்கான போலீஸ் இது ஒரு சீரியல் கில்லர் வேலையோட ஆரம்பமாக இருக்குமோன்னு கவலைப்பட ஆரம்பித்தாங்க. உடனே ஆக்ஷனில் இறங்கின போலீஸ் சிட்டி ஃபுல்லாக இருக்க பப்ளிக் ஃபோன் பாக்ஸ் பக்கத்தில் ரேண்டமாக ஏதாவது கொக்கோகோலா பாட்டில் இருந்தால் அதை பற்றி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியும் அதை யாரும் எடுத்து குடிக்க வேணாம்னு வார்னிங் சைன்ஸ் எழுதி ஒட்டி மக்களை அலர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பாக்ஸோட கிளாஸ் டோரில் இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிற முயற்சியிலையும் ஈடுபட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்க வீட்டில் பல பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணப்பட்டுச்சு. அந்த சிட்டியோட பல டாப் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கேஸை விசாரிக்க அசைன் பண்ணப்பட்டாங்க. இதனால் கூடிய சீக்கிரமே அந்த கல்பிரிட் பிடிபட வாய்ப்பு இருக்குன்னு பப்ளிக் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக ஜனவரி 4 அன்னைக்கு, அதாவது முதல் 2 மரணம் ஏற்பட்ட அதே நாள் போலீஸ்க்கு லக்கி டேனே சொல்லலாம். அன்னைக்கு குற்றவாளி யாரும் பிடிபடலை. ஆனால் போலீஸ் வச்ச வார்னிங் சைனால் ஒரு உயிர் காப்பாற்றப்படுது. அதில் அன்னைக்கு ஜென்ரல் ஸ்டோர் பக்கத்தில் இருக்க ஒரு டெலிஃபோன் பாக்ஸில் கொக்கோகோலா பாட்டில் இருக்கதா தகவல் வந்திருக்கு. உடனே அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் பக்கத்தில் இருந்த அந்த ஜென்ரல் ஸ்டோரில் அந்த பாட்டிலை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த ஓனரோட 15 வயசு பையனை விசாரிக்கும் போது அன்னைக்கு காலையில் அந்த பாட்டில் அந்த டெலிஃபோன் பாக்ஸில் அந்த பையன் பார்த்துருக்கான். அதை குடிக்கவும் நினச்சிருந்துருக்கான். ஆனால் வெளியே கொஞ்சம் வேலை இருந்தனால போயிட்டு வந்து குடிச்சிக்கலாம்னு அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்கான். அப்போ தான் வெளியே போகும்போது போலீஸ் வச்சுருந்த வார்னிங் சைன்ஸ் அவன் கண்ணில் பட்டிருக்கு. இதனால் திரும்ப வந்ததுக்கப்புறம் அவனும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த பாட்டிலை பற்றி போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. மேலும் போலீஸ் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனில் இன்னொரு 15 வயசு பையன் இதே மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனதும் கண்டுபிடிக்கப்படுது. ஜனவரி 3 அன்னைக்கு, அதாவது முதல் விக்டிம் பாட்டிலை பார்க்கறதுக்கு 50 நிமிஷத்துக்கு முன்னாடி
ஒரு பையன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண பப்ளிக் ஃபோன் பாக்ஸுக்கு போயிருக்கான். அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு பாட்டில் இருந்திருக்கு. அதை எடுத்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அதோட மூடி ஆல்ரெடி ஓப்பனில் இருந்திருக்கு. அப்போ ஒரு ட்ராப் கொக்கோ கோலா அவனோட விரலில் பட்டிருக்கு. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே விரலில் பட்ட அந்த கொக்கோ கோலாவை டேஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்போது அதோட டேஸ்ட் வாயில் வைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கேவலமாக இருந்திருக்கு. இதனால் அதை துப்பிட்டு அந்த பாட்டிலை அங்கேயே வச்சுட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அந்த பாட்டிலில் அன்னைக்கு பாய்சன் இருந்துச்சா என்னன்னு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அங்கே இருந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது அந்த பையனும் அன்னைக்கு மரணத்தோட விளிம்பில் இருந்து தப்பிச்சிருக்கான்னு மட்டும் தெரியுது. அந்த ஜென்ரல் ஸ்டோர் பக்கத்தில் இருந்த பாட்டிலை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் பல பேரை கொல்லக்கூடிய அளவுக்கு சைனைடு கலந்துருக்கிறது தெரிய வருது. வெறும் 12 மணி நேரத்துக்குள்ளே இந்த எல்லா சம்பவமும் நடந்திருக்கு. ஆனால் போலீஸ்கிட்ட கொலையாளியை பற்றின எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த லீடும் இல்லை, யாரும் சஸ்பெக்டாகவும் பார்க்கப்படலை. இந்த பாட்டில்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒசாக்கா ப்ரீஃபேக்சரில் ஃபுஜிடெரான்ற சிட்டியில் 39 வயசான ஒரு கம்பெனி ஒர்க்கர் காலையில் சிகரெட் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருக்காரு. அப்போது அங்கே இருந்த டொபாக்கோ வெண்டிங் மிஷின் மேலே ஒரு கொக்கோ கோலா பாட்டில் இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் 2 மீட்டர் தூரத்துலேயே ஒரு டெலிஃபோன் பாக்ஸ் இருந்திருக்கு. அங்கேயும் ஒரு கொக்கோ கோலா பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் அது ஃபுல்லாக இல்லாமல் பாதி தான் இருந்திருக்கு. இதனால் டெலிஃபோன் பாக்ஸில் இருக்க பாட்டிலை யாரோ குடிச்சிட்டு வச்சுருக்காங்கன்னு நினச்ச அந்த ஆள் வெண்டிங் மிஷின் மேலே இருக்க ஓப்பன் பண்ணப்படாத அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு தன்னோட ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போயிருக்காரு. அப்படி வேலைக்கு போன இடத்துல அந்த ஆளோட கோவர்க்கர் அதில் ஏதாவது கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நீ அதை குடிக்காதன்னு வார்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த ஆள் ஒரு சிப்பில் ஒன்றும் ஆக போகிறதில்லன்னு சொல்லிட்டு அதை குடிக்கவும் செஞ்சுருக்காரு. கொஞ்ச நேரத்திலே அவரோட உடம்பு கோல்டாகி மரத்து போய் மயங்கி விழுகவும் செய்கிறாரு. பயந்து போன கோவர்க்கர்ஸ் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போகிறாங்க. அந்த சமயம் கொக்கோ கோலா மர்டர் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தனால ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணப்பட்ட ட்ரீட்மெண்ட்டில் அதிர்ஷ்டவசமாக அன்னைக்கு அந்த நபர் காப்பாற்றப்படுறாரு. என்னதான் சைனைட்லேருந்து அவர் காப்பாற்றப்பட்டாலும் டோக்கியோ இன்சிடென்ட் தெரிஞ்சிருந்தும் தான் பண்ண இந்த முட்டாள்தனமான காரியத்தை நினச்சி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இருந்தார். அவரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் அவரோட மனநிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. அதன் விளைவாக ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் அந்த நபர் தற்கொலை பண்ணி இறந்தும் போகிறாரு. இதுக்கப்புறம் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. இவ்வளவு நாளாக கொக்கோ கோலாவை யூஸ் பண்ணி கொலை பண்ணிட்டு இருந்த அந்த கில்லர் சடனாக கொக்கோ கோலாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு பொருளை யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அதுதான் கிளிக்கோ ஆல்மண்ட் சாக்லேட். February 14, அதாவது ஒசாக்கோ பாய்சனிங் நடந்த மறுநாள் டோக்கியோ ஸ்டேஷனில் இருந்த ஒரு ஷாப்பிங் பேக்கில் ஒருத்தர் 40 பாக்ஸஸ் ஃபுல்லாக சாக்லேட் இருக்கதை பார்க்குறாரு. கொக்கோ கோலா பாய்சனிங் பற்றி அந்த நபருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தனால இந்த சாக்லேட்டை பார்த்து சந்தேகப்பட்ட அந்த நபர் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் கிளிக்கோ கம்பெனிக்கு அந்த சாக்லேட்டை எக்ஸாமின் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அதில் அந்த சாக்லேட் எல்லாம் ஓப்பன் பண்ணப்பட்டு ரீசீல் பண்ணப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இதனால் அந்த 40 பாக்ஸஸில் இருந்த ஒவ்வொரு பீஸ் சாக்லேட்டும் ரிசர்ச் பண்ணப்படுது. அதில் எல்லா சாக்லேட்லேயும் சைனைடு கலந்துருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. பாய்சன் யூஸ் பண்ண மெத்தடையும் பாய்சனையும் வச்சு இந்த 2 இன்சிடென்ட்லையும் சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒரே ஆள் தான் போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் நடந்த ஏரியாவை சுற்றி இருக்க லோக்கல் பீப்புள்ஸை இன்டர்வியூ பண்ணதுலேருந்து சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைக்கிது. அதில் அந்த கில்லர் ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் மாதத்துலேருந்து ஃபஸ்ட்டு டெத்து நடக்கிற வரைக்கும் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தது தெரிய வருது. ஏன்னா அந்த சமயம் டோக்கியோவில் இருந்த சினகாவா சிட்டிக்கு பக்கத்து ஏரியாவான சக்குரா ஹில்ஸில் இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் டசன் கணக்கில் கொக்கோ கோலா பாட்டில்ஸை ஃபோன் பாக்ஸஸ் பக்கத்தில் அடிக்கடி பார்த்துருக்காங்க. அப்படி வைக்கப்பட்ட பாட்டில்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தது இல்லை. இப்போ ஒரு இடத்துல பாட்டிலை வச்சா அடுத்து கொஞ்ச நாள் கழித்து முதல்ல வச்ச இடத்துல இருந்து 5 to 10 மீட்டர் தள்ளி அந்த பாட்டில் வைக்கப்பட்டிருந்திருக்கு. இதை எந்த இடத்துல பாட்டில்ஸை வச்சா மக்களால் அதிகமாக எடுக்கப்படுதுன்னு செக் பண்ணுறதுக்காக கூட அந்த கில்லர் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு போலீஸால் சொல்லப்பட்டுச்சு. அப்போ தான் ஒரு நாள் எலமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தை தான் ஸ்கூலுக்கு போகிற வழியில் புதர் பக்கத்தில் ஒரு கொக்கோ கோலா பாட்டிலை பார்த்துருக்கான். அந்த பாட்டிலை எடுத்து ஓப்பன் பண்ணி குடிக்க போகும்போது கை தவறி கீழே விழுந்து அந்த பாட்டில் உடஞ்சிருக்கு. அப்போ அந்த குழந்தை யாரோ ஒரு நபர் தன்னை பார்த்துட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்ணவும் செஞ்சுருக்கான்.
அது மட்டும் இல்லாமல் 2 நாள் கழித்து பாட்டில் உடஞ்ச இடத்துல ஒரு புது கொக்கோ கோலா பாட்டில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீஸ்கிட்ட அந்த குழந்தை சொல்லியிருக்கான். இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ரீ பாட்டில்ஸ்லேயும் சரி, அதோட மூடியிலையும் சரி, எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோ எந்த டிஎன்ஏ எவிடன்ஸோ கண்டுபிடிக்கப்படலை. இதுக்கு அர்த்தம் கண்டிப்பாக அந்த கில்லர் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கணும். கொக்கோ கோலா யூஸ் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணதை பார்க்கும்போது கில்லரோட மெயின் டார்கெட் யங் கப்புள்ஸும் குழந்தைகளாக தான் இருக்கணும்னு போலீஸால் நம்பப்பட்டுச்சு. கூல்ட்ரிங்கில் இருந்த சைனைட் டோசேஜோட அளவு லீகல் அளவை விட 10 to 60% அதிகமாக இருந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் கில்லரோட இன்டென்ஷன் கொலை பண்ணுறது மட்டும்தான், காயப்படுத்துறது கிடையாது. ஒரு தனிநபர் சைனைடை வாங்கி யூஸ் பண்ணுறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸை தவிர வேற யாரும் சைனைடை வாங்கவும் யூஸ் பண்ணவும் அனுமதி கிடையாது. இதனால் கில்லர் ஒருவேளை சைனைட் பரவலாக யூஸ் பண்ணுற நியர்பை இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வேலை பார்க்குற ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. போலீஸால் வெறும் சந்தேகம் தான் பட முடிஞ்சதை தவிர இந்த சம்பவங்களுக்கு காரணமான நபரை பற்றின ஒரு சின்ன தடயம் கூட கண்டுபிடிக்க முடியலை. ஜப்பானில் இருக்க கொக்கோ கோலா கம்பெனியோட பார்வைக்கு இந்த விஷயம் போனதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறத தடுக்க வெண்டிங் மிஷினில் இருக்க கொக்கோ கோலா பாட்டில்ஸோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக கொக்கோ கோலா கேன்ஸை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டில்ஸில் இருந்த பழைய மூடியை சேஞ்ச் பண்ணி ஸ்க்ரூ டைப் மூடியாக மாற்றினாங்க. இது மூலமாக பாட்டில் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதோட ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிஸில் இருந்த செக்யூரிட்டிஸும் இம்ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. லக்கிலி இந்த முயற்சி நல்ல பலன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொக்கோ கோலாவால் எந்த மரணமும் ஜப்பானில் ஏற்படலை. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட போலீஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இது ஒரு ப்ளஷர் கில்லிங்காக தான் இருக்கணும்னு நம்பினாங்க. இதை தெளிவாக சொல்லணும்னா, கொலை பண்ணுறது மூலமாக கிடைக்கிற த்ரில்லுக்காக யாரை கொல்றோம், எதுக்காக கொல்றோன்னு எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான். இன்னொரு பக்கம் இந்த சொசைட்டி மேலே கோபம் இருக்கிற ஒரு நபர் தான் இந்த மாதிரி கொலைகளை பண்ணுறதா அந்த சிட்டியோட நியூஸ் பேப்பரான அசாக்கி நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. என்ன இருந்தாலும் இது எல்லாமே வெறும் அனுமானங்கள் மட்டும்தான். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதுக்கான உண்மையான காரணம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் சால்வ் பண்ணப்படாமல் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருந்துகிட்ருக்கு.